ஆளுமைமிகு அரசு பள்ளியின் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் பிஎம்எஸ் தாவத். போன வீடியோவில் என்னென்னு கேட்டோம்னா, இப்போதைக்கு நிதித்துவத்தில் ரொம்பவும் எக்ஸ்பர்ட் உள்ளவங்களாம் பேக்கம்ஷன் 8வது பேக்கம்ஷனில் ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் 2.1 தான் வரட்டுருக்காங்க. உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருப்போம், ஃபிட்மெண்ட் ஃபேக்டர்னால் ஒன்றும் இல்லை, ஒருவருடைய சம்பளத்தை 2.1 என்ன பெருக்கினால் எல்லாம் வருமோ அதுதான் புது சம்பளம். உதாரணமாக இப்போ 20,000 சம்பளம்னு வச்சுங்க, அது 2.1 பெருக்கினா என்ன வரும்? 42,000 வருமா? அதான் அவருடைய புது சம்பளம். இது சம்பளத்துக்கும் அதுதான், பென்ஷனுக்கும் அதுதான். அதை இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா 1.82லேருந்து ஆரம்பித்து 4 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஆனால் அவ்வளோ எதிர்பார்க்கலை. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இதுவே இப்போ 50,000ன்னு வச்சுங்க, 50,000 2.4 பெருக்குனிங்கன்னா 1,05,000 வருது. இன்க்ரிமெண்ட்டு 3லேருந்து 4% கேட்குறாங்க. அப்போ அதுவே பார்த்தீங்கன்னா 4,242 என்னமோ வருது. இதில் என்ன 1,500 தான் வருது. அதே போல் ஹெச்ஆர்ஏ 40% கேட்குறாங்க, அதுவும் கூட போகுது. ஆகையினால எல்லாத்தையும் நிராகரிக்கவும் மாட்டாங்க, எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ளவும் மாட்டாங்க. அதனால் சம்பள கமிஷன் இதெல்லாம் பரிசீலனை பண்ணணும். அந்த வகையில் 2.1 தான் இப்போதைக்கு சம்பளத்தில் சொல்லியிருக்கோம். போன பே கமிஷனில் பென்ஷனுக்கு என்ன கொடுத்தாங்களோ அதே தான் சம்பளத்துக்கு என்ன கொடுத்தாங்களோ அதுதான் பென்ஷன் கொடுத்தாங்க. அந்த வகையில் அதே 2.1 வந்ததுன்னா சம்பளதாரர்களோட பென்ஷனருக்கு தான் பணப்பலன் அதிகம். ஆனாலும் ஒரு வார்த்தை போட்டிருக்கோம், என்னான்னு சொல்லிட்டு அதை பார்த்துருவோம். இப்போது இதுக்கு இந்த பக்கம் இருக்கிறது 8வது பே கமிஷன், இதுக்கு இந்த பக்கம் இருக்கிறது 7வது பே கமிஷன். இதை நான் முதல்ல சொல்லிடுறேன். இது முக்கியமான தகவல்களை இதை சொல்லிவிட்டு இதை விளக்கம் பண்ணிவிட்டு அப்புறம் நான் உங்களுக்கு என்னன்னு சொல்லிடுறேன். இப்போ 7வது பே கமிஷனில் 50,000 பேசிக் பே. இதுக்கு பென்ஷன் எவ்வளோ இருக்கும்? 25,000 இருக்கும் இல்லையா? இதில் பாதி தானே. நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? 30 வருட பணின்னு சொல்கிறோம். அப்போது இதில் பாதி இருக்கும். இப்போது இதுக்கு கிராஜுவிட்டி எவ்வளோ வரும்னா, இப்போதைய நிலமையில், அதாவது இப்போ நான் இது போட்டிருக்கிறது எல்லாமே 1/1/2026க்கு அப்புறம் ரிட்டையர் ஆனவங்களுக்கு 1/1/2026லேருந்து பே கமிஷனுடைய உத்தரவு என்னைக்கு கவர்மெண்ட் அதை அமுலாக்கம் செய்யுதோ அது வரைக்கும் இதுதான். அதுக்கப்புறம் தான் இது எப்படி 1/1/2026 ரிட்டையர் ஆனாலே இதுதான் கிடைக்கும். ஆனாலும் அது வரைக்கும் அது ஏப்ரல் 2027 தான் பே கமிஷன் ரிப்போர்ட் வருங்கிறாங்க. ஸோ அது வரைக்கும் இந்த சம்பளம் உள்ளவங்களாம் என்ன வாங்கிட்டு இருப்பாங்க? இதான் வாங்கிட்டு இருப்பாங்க, பே வாங்கிட்டு இருப்பாங்க. இதில் பாதி பென்ஷன் வாங்கிட்டு இருப்பாங்க, இவ்வளவு கிராஜுவிட்டி வாங்குவாங்க, இவ்வளவு கம்யூட்டேஷன் வாங்குவாங்க. இது வந்த பிற்பாடு இந்த பே உள்ளவங்களாம் இந்த பே வாங்குவாங்க, இந்த கிராஜுவிட்டி வாங்குவாங்க, இந்த கம்யூட்டேஷன் வாங்குவாங்க. புரியுதா? இப்போ 50,000, இதுக்கு எவ்வளோ? இப்போதைக்கு 12,000, 12 லட்சம் கிராஜுவிட்டி. கம்யூட்டேஷன் 9,83,250. புதுசாக சம்பளம் வந்துருச்சுன்னா 1,05,000 ஆயிரும். இது கிராஜுவிட்டி 15,70,000 ஆயிரும். இது ஏன் பென்ஷனருக்கு தான் நான் அதிகம் லாபம்னு சொன்னேன்னா, பே கமிஷன் வரும்போதெல்லாம் கம்யூட்டேஷன் அதிகமாகிடும். இந்த பாருங்க, இப்போ 9,83,250 இருக்குது. பே கமிஷன் அமலாக்கம் பெற்றால் எவ்வளோ? இது மாதிரி ஏறக்குறைய 2 பங்குக்கு மேலே இருக்குது கம்யூட்டேஷன். புரியுதா? அதனால தான் அதிகமான பணப்பலன் சொன்னது காரணம் அதுதான். அப்புறம் 52,000க்கு போட்டிருக்கோம். இது பழைய சம்பளம், இது புது சம்பளம், இதுக்குள்ள பணிக்கொடை, இதுக்குள்ள கம்யூட்டேஷன், 54,000க்கு இப்போ என்ன வரும்? 27,000 பென்ஷனாக இருக்கும் இப்போதைக்கு. இதோட 60% டிஏ இருக்கும். ஆனால் இந்த புதிய பேசிக் பே பிற்பாடு டிஏ 7/2026லேருந்து ஆரம்பிக்கும். அது வரைக்கும் அதுக்கு டிஏ கிடையாது. புது சம்பளத்துக்கு புது பென்ஷனுக்கும் இன்னும் 1/1/2026லேருந்து 30/6/2022 டிஏ கிடையாது. ஏன்னா அந்த டிஏ இதில் சேர்ந்துடும், அதுக்கப்புறம் தான் கிடைக்கும். ஸோ 54,000க்கு இது கிராஜுவிட்டி, இது கம்யூட்டேஷன், இது புதிய சம்பளம், இது இப்போ புதிய கிராஜுவிட்டி, இது புதிய கம்யூட்டேஷன். அதே போல் 56,000க்கு பணிக்கொடை பழசு, இது கம்யூட்டேஷன் பழசு, புதிய பேசிக் பே எவ்வளோ? 8வது பே கமிஷன் எவ்வளோ? புதிய பேசிக் பே எவ்வளவு? அப்புறம் அதுக்கு பணிக்கொடை எவ்வளவு? அதுக்கு கம்யூட்டேஷன் எவ்வளோ? இதில் 58,000 வந்த பிற்பாடு 13,92,000 இருக்கும் கிராஜுவிட்டி, 11,40,605 கம்யூட்டேஷன். அதே போல் புதுசாக சம்பளம் வந்துருச்சுன்னா 1,21,800. இப்போ கிராஜுவிட்டி 18,27,000, கம்யூட்டேஷன் 23,95,271. அப்புறம் 60,000 வந்துருச்சுன்னா 14,40,000 கிராஜுவிட்டி, 11,79,936 எவ்வளோ? கம்யூட்டேஷன். புதிய சம்பளம் 1,26,000, அதுக்குள்ள கிராஜுவிட்டி 18,90,000, அதுக்குள்ள கம்யூட்டேஷன் 24,77,866. அதே போல் 62,000
இதே போல் 64,000 11,36,000 கிராஜுவிட்டி, 12,58,599 கம்யூட்டேஷன். இதில் போல் இங்கே பார்த்தீங்கன்னா இது மாதிரி டபுள் பங்கு 26,43,057 ரூபா கம்யூட்டேஷன். புதிய சம்பளம் வந்து 13,34,000. இப்போது இந்த 2.1ங்கிறதுல என்ன ஒரு மகிமைன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம போன பே கமிஷனில் வந்து என்ன பண்ணாங்க, வெயிட்டேஜ்னால் பேயையும் டியையும் சேர்த்து 14.29 கொடுத்தாங்க. 14.29% கொடுத்தாங்க. இது வந்து இந்த இது என்னென்னு கேட்டிங்கன்னா 31.25 பெனிஃபிட். இப்போ வெயிட்டேஜ் நம்ம எவ்வளோ போட்டிருக்காங்க, இப்போ 2.1 வந்ததுன்னா வெயிட்டேஜ் வந்து 31.25%. சரி, இப்போ நீங்கள் 2,000 தானே போட்டிருக்கிறீங்க. மற்ற இடையில உள்ளவங்களாம் எப்படி போகிறதுனா ஈஸியான வழி. இந்த 50,000 இருக்கா, 50,000த்தை பாதி எவ்வளவு, 25,000மா, அதை சேர்த்துங்க. இப்போ இன்னைக்கு தேவை பேசிக் பே என்னவோ அதில் பாதியை சேர்த்துங்க. 50, 25, 75. இந்த 50,000த்துக்கு இன்னைக்கு தேவை 60% தானே டிஏ. 60% இருக்கிற 30,000 தானே. 75ம் 60 எவ்வளோ, 1,30,000, 1,05,000 இந்த இருக்கா. எவ்வளோ புரியுதா? 50,000 இன்னைக்கு தேதியில் பேசிக் பே, அதோட ஒரு 25%, 50% தான் எவ்வளவு, 50,000த்தில் பாதி 25,000. 50, 25, 75,000. அதோட என்ன சேர்த்துக்கிறேன்னு 60% தானே டிஏ. 60% டிஏ 50,000த்துக்கு எவ்வளவு, 30,000 தானே. ஸோ என்ன பண்ணும், இதான் வரும் உங்களுக்கு. புரியுதா? 75, 30, 105, 1,05,000 வரும். ஈஸியான ஃபார்முலா இதுதான். 7வது பே கமிஷனுக்கும் 8வது பே கமிஷனுக்குமான ஒப்பீட்டு அட்டவணை 2 இது. ஏற்கனவே ஒரு போர்டு பார்த்தோம், 2வது போர்டு. இப்போ பாருங்கள், இதில் 66,000 ஆரம்பிக்குது. 66,000 பேசிக் பே இருந்தால் கிராஜுவிட்டி 15,84,000, கம்யூட்டேஷன் 12,97,930, புதிய பேசிக் பே 1,38,600, புதிய பணிக்கொடை 20,79,000, புதிய கம்யூட்டேஷன் 27,25,653. சரிதானா? இதில் என்ன நீங்கள் கவனிக்கணும்னா, இந்த சம்பளம் இருக்குது பாருங்கள், புது சம்பளம். இந்த பொது சம்பளம் இருக்கிற வரைக்கும் அது எப்போ அமலுக்கு வந்தாலும் தான் 1/1/2026 ஆரம்பித்து 31/12/2035 வரைக்கும் இந்த சம்பளத்துக்கு இதுதான் கிராஜுவிட்டி, இதுதான் கம்யூட்டேஷன். ஆனால் கிராஜுவிட்டி வந்து டிஏ அதிகமாக அதிகரிக்கும், இன்னும் அதிகரிச்சுட்டே போகும். இங்கே பாருங்கள், இது அப்படி முடிஞ்சு போச்சா. இங்கே கிராஜுவிட்டி நம்ம இங்கே ஆரம்பிச்சு முடிஞ்சிட்டே போகும். ஆனால் இந்த சம்பளத்துக்கு பென்ஷன் வந்து இதில் பாதி எவ்வளவு, 1,38,000, 69,300. அது பென்ஷன் மாறாது, இந்த கம்யூட்டேஷனும் மாறாது. நல்லா புரிஞ்சுக்கணும். பென்ஷனுக்கு அதிகபட்சம் மேக்சிமம் உண்டு, மினிமம் உண்டு. அதிகபட்சம் உண்டு, குறைச்சல் உண்டு. கிராஜுவிட்டிக்கு குறைச்சல் கிடையாது, அதிகபட்சம் உண்டு. 25 லட்சமாக இருக்குது. கம்யூட்டேஷனுக்கு அதிகபட்சமும் கிடையாது, குறைச்சலும் கிடையாது. இதான் இங்கே முக்கியமாக கவனிக்க வேண்டியது. சரி, இப்போ அடுத்தாப்புல 68,000, இது 16,32, 13,37,261, புதிய சம்பளம் 1,42,800. இதை நீங்கள் எதுக்கு வேணாலும் போட்டு பார்க்கலாம், எப்போ வேணாலும் போட்டு பார்க்கலாம். நான் சொன்ன ஃபார்முலா தான் வரும். அப்புறம் 70,000 பார்ப்போம். 70,000த்துக்கு 1,68,000, 16,80,000 கிராஜுவிட்டி, 13,86,000, 76,592 கம்யூட்டேஷன், புதிய சம்பளம் 1,47. அதுக்கப்புறம் இது பணிக்கொடை 22,05,000, கம்யூட்டேஷன் 28,90,844. இப்போ இந்த 70 லட்சத்துக்கு பாருங்களேன், 70,000த்துக்கு பாருங்களேன். நான் என்ன சொன்னேன், இதில் பாதி 70ல் பாதி எவ்வளோ, 35,000மா, 70, 35, 1,05,000. இதுக்கு எவ்வளோ டிஏ வந்து 60%, 42,000. 1,05,000 + 42,000 எவ்வளவு, 1,47,000. புரியுதா எப்படி புதிய சம்பளத்தை கண்டுபிடிக்கிறதுன்னு? ஒன்றும் இல்லை, உங்கள் பேசிக் பேயோட 50% சேர்த்துங்க. உங்கள் பேசிக் பேக்கு 1/1/2024 என்ன டிஏயோ 3ஐயும் சேர்த்துக்கிட்டா புது சம்பளம். புரியுதாப்பா? அதுக்கு இதான் ஒப்பீட்டு அட்டவணை. இதுதான். ஆக 70, 72,000த்துக்கு புதிய சம்பளம் 1,51,200. இது பழைய கிராஜுவிட்டி, இது புது கிராஜுவிட்டி. இது போல் பழைய கம்யூட்டேஷன், இது புது கம்யூட்டேஷன். அதே போல் 74,000த்துக்கு புது சம்பளம் 1,55,400. அதனுடைய பழைய கிராஜுவிட்டி இது, புது கிராஜுவிட்டி இது. அதனுடைய பழைய கம்யூட்டேஷன் இது, புதிய கம்யூட்டேஷன் இது. எது வந்தாலும் நீங்கள் பாருங்கள், டபுளாக தான் கம்யூட்டேஷன் டபுளாக தான் இருந்துகிட்டு இருக்கும். அதனால தான் நம்ம அதிக பணப்பலன் போட்டிருக்கோம். கடைசியாக 78,000. இதனுடைய புதிய சம்பளம் 1,63,800. புதிய கிராஜுவிட்டி, இது பழைய கிராஜுவிட்டி 18,72,000. இது புதிய கிராஜுவிட்டி 24,57,000. பழைய கம்யூட்டேஷன் 15,33,917. புதிய கம்யூட்டேஷன் 32,21,226. சரி, இப்போ ஆனால்னு ஒரு வார்த்தை போட்டோம் இல்லையா? அதாவது சம்பளதாரர்களை விட பென்ஷன் வந்து பணப்பலன் அதிகம்னு போட்டோம், ஆனால்னு போட்டிருக்கோம் இல்லையா? என்ன ஆனால்னு சொன்னால் இதில் 2 இருக்குது. 31/12/2025க்கு முன்னே ரிட்டையர் ஆனவங்களும் இருக்காங்க, 1/1/2026க்கு அப்புறம் ரிட்டையர் ஆனவங்களும் இருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பென்ஷனை பொறுத்த வரைக்கும், அதாவது ஃபினான்ஸ் ஆக்ட் 2025 இந்த பார்ட் 4ல் அதான் சொல்லியிருக்காங்க.
நாங்கள் வந்து என்னைக்கு நினைக்கிறோமோ அன்னைக்கு தான் வந்து டேட் ஆஃப் எஃபெக்ட் கொடுப்போன்ருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கிறங்க. எல்லா பே கமிஷன்லேயுமே டேட் ஆஃப் எஃபெக்ட்டு முதல்ல ரெக்கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சொல்லி கொடுப்பாங்க. இந்த தடவை டேட் ஆஃப் எஃபெக்டை பென்ஷனுக்கு மட்டும் 1/1/2026 தான் அதே வைக்க நாங்கள் தான் தீர்மானிப்போன்ருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கிறணும். இது யாருக்கு பொருந்தும்னா 31/12/2025 முன்னால் உள்ளவங்களுக்கு தான் பொருந்தும். திரும்பவும் சொல்லிடுறேன். இது வந்து பே கமிஷன் சொல்கிற பென்ஷன் பண்ணப்படம் இல்லை. பே கமிஷன் சொல்லக்கூடிய பழைய சம்பளத்துக்கு புதிய சம்பளம். அந்த புதிய சம்பளத்துக்கு சென்ட்ரல் சிவில் சர்வீசஸ் பென்ஷன் ரூல்ஸ் 2021 பிரகாரம் இதுதான். நல்லா புரிஞ்சுங்க. இது மாற்றவே முடியாது. மாற்றலாம். எப்போ மாற்றலாம்? வரப்போகிற தேதியில் தான் மாற்றலாம். இன்னைக்கு தேதியில் இருக்கிறவங்களுக்கு இதில் மாத்திரம் கூட்டலாம். இதை விட கூட்டலாம். இதை விட அதிகமாக தரலாமே தவிர குறைக்கிறது பின் தேதிட்டு பண்ண முடியாது. கூட்டுறது வேணால் பின் தேதிட்டு பண்ணலாம். அதனால் இது எந்த காரணத்தை மட்டும் இது மாறாது. இது ரெண்டாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த 31/12/2025 முன்னால் ரிட்டையர் ஆனவங்க இருக்க பாருங்க, அவங்களுக்கு ஏற்கனவே என்ன சொல்லியிருக்காங்க, அந்த இது என்ன சொல்கிறது, ஃபினான்ஸ் ஆக்ட் 2025 பார்ட் 4ல் நாங்கள் தான் வந்து தீர்மானிப்போம் தேதின்னு சொன்னாங்களா. அவங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, தீர்மானிக்கிறது எதை வச்சுன்னா ரிட்டையர்மெண்ட் தேதியையோ பே கமிஷன் தேதியையோ வச்சுடுறோன்னு இருக்காங்க. அடுத்ததான் என்ன சொல்லியிருக்காங்க, நாங்கள் எது சொன்னாலும் வரப்போகிற தேதியிலேருந்து, அதாவது ப்ராஸ்பெக்டிவ்லி தான் கொடுப்போம் நாங்கள். அதை தவிர இது ரெட்ராஸ்பெக்டிவ்லி நாங்கள் வந்து அரியர்ஸ் கொடுக்க மாட்டோம்னு இருக்காங்க. ஆனால் அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போதைக்கு ஒரு கோரிக்கை ஏற்கனவே கொடுக்கல. டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸு பே கமிஷன் கொடுத்து 31/12/2025 முன்னே உள்ளவங்களுக்கும் பரிசீலனைக்குன்னு சொல்லலை. ஆனால் போன பே கமிஷனில் சொன்னாங்க. அது மாதிரி 31/12/2015 உள்ளவங்களுக்கும் பரிசீலனை பண்ணுங்கன்னு சொன்னாங்க. இந்த தடவை சொல்லலை. அதனால் பலருக்கும் அந்த ஒரு ஐயுறவு இருந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கு இப்போ கோரிக்கை கொடுத்து ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காங்க. அப்படி பண்ணிட்டாங்கன்னா இதே 2.1 வருமா அல்லது புதுசாக வருமாங்கிறது போக தான் நம்ம பார்க்க முடியும். மற்றபடி இந்த பென்ஷன் ஃபார்முலாவை நான் சொல்லிடுறேன். கடைசி அடிப்படை சம்பளம் பென்ஷன் ஃபார்முலா. இந்த சம்பளத்துக்கு எந்த சம்பளமாக இருந்தாலும் சரி தான். பென்ஷன் ஃபார்முலா கடைசி அடிப்படை சம்பளம் இன்ட்டு எத்தனை அரையாண்டு நிறைவு செய்து அரையாண்டு படி. எத்தனை அரையாண்டு நம்ம வந்து இதுக்கு வந்து சம்பளம் வந்து சர்வீஸை வந்து வருஷ கணக்கில் சொல்லுவோம். ஆனால் பென்ஷன் கணக்கு போடும்போது எத்தனை அரையாண்டுன்னு தான் பார்ப்பாங்க. புரியுதா? அதாவது 30 வருஷங்கிறத 60 அரையாண்டுன்னு எடுத்துக்குவாங்க. அந்த வகையில் கடைசி அடிப்படை சம்பளம் இன்ட்டு நினைவு செய்த அரையாண்டு. இப்போ இதை பொறுத்த வரைக்கும் 30 வருஷம் போட்டிருக்கோமா, அப்போ 60 அரையாண்டு டிவைடட் பை 120 போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இதில் பாதி வந்துடும். நீங்கள் வேணால் போட்டு பாருங்கள். ஃபார்முலா இதான். அதே போல் கிராஜுவேட்டிக்கு பே ரிட்டையர் ஆகும்போது என்ன பேவோ கடைசி பேயோ அந்த பே, அன்னை தேதியில் என்ன டிஏவோ அந்த ரெண்டையும் கூட்டி அதை 4ஆல் வகுத்து எத்தனை அரையாண்டோ அதால் பெருக்குனிங்கன்னா வரக்கூடியதான் கிராஜுவேட்டி. அதனால் எனக்கு அந்த சம்பளத்தொழிலே எந்த சம்பளத்தொழிலும் எனக்கு கவலைப்பட வேண்டியதில்லை. இதுதான் ஃபார்முலா. அதே போல் இங்கே இருக்கிற கம்யூட்டேஷன் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஊழியர்களுக்கு தான் போட்டிருக்கோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, கவர்மெண்ட் ஆஃப் ஊழியர்களுக்கு வந்து அவங்க பென்ஷனில் 40% வரைக்கும் கம்யூட்டேஷன் பண்ணலாம். ஆனால் தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கு அவங்க 1/3 தான் பண்ணலாம். இப்போ 30,000 ரூபா பென்ஷன்னா 10,000 தான் பண்ணலாம். ஆனால் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஊழியர்கள் 30,000 ரூபா பென்ஷன் சொன்னால் 12,000 வரைக்கும் கம்யூட்டேஷன் பண்ணலாம் 40%. ஆக என்னோட ஃபார்முலா என்னென்னு கேட்டிங்கன்னா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஊழியர் கம்யூட்டேஷனுக்கு ஃபார்முலா பென்ஷனில் 40%, 1000 ரூபான்னா 400 ரூபா இன்ட்டு 98.328 பெருகினோம்னா கம்யூட்டேஷன் தொகை வந்துடும். புரியுதா? யார்? கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஊழியர்களுக்கு. தமிழ்நாடு அரசுகளை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய கம்யூட்டேஷனுக்கு என்ன ஃபார்முலான்னாட்டா பென்ஷன் பை 3 ஒரு பங்கு. இப்போ வந்து அவருக்கு 30,000 ரூபா பென்ஷன் சொன்னால் 10,000, அந்த 10,000 இன்ட்டு 98 3.28 போட்டால் அவங்களுக்கு வந்துடும். ஆகையினால இதுதான் அந்த ஆனால் போடுறதுக்கு காரணம். இது வந்து டேட் ஆஃப் எஃபெக்டை பற்றி அவங்க சொல்லலை. 1/1/2026ங்கிறது எல்லாருமே ஒருமித்தமாக வந்து கேட்டிருக்காங்க. அது வந்துடும். அப்படி வந்தாலும் அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் வந்து பென்ஷன்களை வகைப்படுத்தவும் இருக்காங்க, அதற்கும் சொல்லியிருக்காங்க நீங்கள் அவங்களுக்கும் கொடுக்கணும்னு. ஸோ அப்படி வந்தால் 2.1 வருதுன்னு வச்சுங்க. இந்த 31/12/2025 முன்னே இது வாங்கினவங்களுக்கும் இது புதிய பேசிக் பேயாக இருக்கும். இதில் 50% பென்ஷனாக இருக்கும். இது ரெண்டும் அவங்க ஏற்கனவே வாங்கியிருப்பாங்க. அவங்களுக்கு அரியர்ஸ் கிடைக்க வேண்டிய அவசியம் இல்லை. புரியுதா? சர்வீஸில் இருக்கிறவங்களுக்கு இந்த அரியர்ஸ் பொருந்தும். ஏற்கனவே 31/12/2025 முன்னால் ரிட்டையர் ஆனவங்களுக்கு இது ரெண்டும் கிடைக்காது. இவங்களுக்கு 1/1/2026 அப்புறம் ரிட்டையர் ஆனவங்களுக்கு இது புதிய சம்பளமாக இருக்கும். இந்த கிராஜுவிட்டி கிடைக்கும், இந்த கம்யூட்டேஷன் கிடைக்கும். சரிதானா? இன்னும் மேற்கொண்டு தகவல் வந்து சந்திப்போம். நன்றி, வணக்கம்.